sound, back to the sound. Hi friends, welcome to Agin vlog. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா மைலேஜ் டெஸ்ட் தான் செக் பண்ண போறோம். டேங்க் ஃபுல்லா பெட்ரோல் போட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா எவ்வளவு மைலேஜ் கிடைக்குது, 1 லிட்டர் எவ்வளவு மைலேஜ் கிடைக்குதுன்னா செக் பண்ண போறோம். ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு முக்கா டேங்க் இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் ஃபுல் டேங்க் அடிக்கலாம் ஒரு நம்பிக்கையில வந்திருக்கும். பெட்ரோல் விற்க விலையில ஃபுல் டேங்க்லாம் அடிக்க முடியாது. நம்ம எவ்வளவு மைலேஜ் கிடைக்குன்னு பார்க்கலாம். அதை விட இன்னைக்கு ஒரு லிமோரியர் பீச்சுக்கும் போறோம். அந்த vlog தனியா வரும். இதுக்கு முன்னாடி வந்திருக்கலாம், சப்போஸ் இதுக்கு அப்புறம் வரும், எனக்கு தெரியல. எடிட் பண்ணுறதை பொறுத்து. ஓகே, நம்ம நேராக போய் பெட்ரோல் பங்க் நேராக போயிட்டு நம்ம ஃபுல் டேங்கும் அடிச்சுட்டு 500 ரூபாய் மேலே வந்தாச்சுன்னா பிச்சை தான். அவ்வளோதான் இருக்குது, பார்ப்போம். நேராக போயிட்டு பார்க்கலாம். ஆமாண்ணா, ஃபுல் ஐயோ போச்சே. போதும். ல ஸ்டார்ட் ஆகுது. நல்ல பிளெயின் ரோட்டில் ஓட்டினா மைலேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். அதனால் நான் கொஞ்சம் குண்டும் குழியுமாக இருக்கிற ரோட்டில் ஓட்டியாச்சுன்னா, நம்ம லோக்கலில் ஓட்டும் அந்த மாதிரி ரோட்டில் தானே மேக்ஸிமம் ஓட்டுவோம். அப்போ நமக்கு மேக்ஸிமம் கிளச் எவ்வளோ தூரம் பிடிக்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு தெரியும். ஸோ இன்றைக்கி அதை தான் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டினா தான் எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும்னு க்ளீனாக தெரியும். ஏன்னா நம்ம கிளச்சை அடிக்கடி பிடிப்போம், அப்போ மைலேஜ் இறங்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் டிராஃபிக்கில் நிற்காமல் இந்த மாதிரி தானே ஓட்டுவோம். ஸோ இந்த வே, அதுக்கடுத்து இன்னொரு வே இருக்குது. அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டாக பார்த்துடலாம். நம்ம மெயின் ரோட்டில் ஓட்டவே இல்லை, ஃபுல்லாக இதே மாதிரி ஆஃப் ரோடில் தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். ஓகே, நீ ஃபைனலாக டெஸ்ட் பண்ணிடலாம். நீ அடைச்சிக்கிட்டு எவ்வளோ காலியாக இருக்குன்னு மெஷர் பண்ணிடலாம். சரி, 166. ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. எவ்வளோ போட்டிருக்குன்னா 1.5 லிட்டர் அதுக்கப்புறம் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர், 46 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அப்போ இப்போ 31. ஆனால் ரோடெல்லாம் அது குண்டும் குழியுமாக இருந்தனால ஐ திங்க் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் கூட கிடச்சிருக்கும். ஹைவேல ஓட்டி பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் கூட நல்லா தெரியும். ஆனால் பெட்ரோல் விற்கிற விலைக்கு இனியெல்லாம் ஃபுல் போடுற ஐடியாவே இல்லை. 1 மாதம் சேல்ரி கோவிந்தா. ஓகே, பரவாயில்ல, என்னாலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். Back to the sound, back to the sound.